ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் தேங்காய் தோசை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ரிப்பரேஷனாக மாவு பச்சரிசி ஒரு கப் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வைக்கிறோம். அந்த ப்ரிப்பரேஷனை வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இந்த தேங்காய் தோசைக்கு ஒரு கப் அளவு நான் மாவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இந்த மாதிரி 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியிலே ஊற வச்சிடலாம். இப்போ நல்ல தண்ணி சேர்த்துடலாம். 2 தடவை வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம அதை அரைச்சிடலாம். ஒரு கப் அவல் எடுத்து இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். லேஸ் அவலாக இருந்தால் நல்லது. இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதுவும் தேங்காயும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு காட்டுறேன். சூப்பராக அரைச்சாச்சு. அந்த மாவை இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டு ஒரு திருப்புவோம். ஏன்னா தேங்காய் அரைப்படாமல் நின்றும் திருப்பியா. தேங்காய் தோசைக்கு இந்த மாதிரி ஒரு அரை மூடி தேங்காய் புதுசு ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய்னா இதை ஒரே நாளில் காலி பண்ணிடணும். புளிச்சு போயிடும். இதை பார்த்திங்களா, வெறும் இது மட்டும் அரைச்சதே பாதி அரைப்படாமல் இருக்குது. இதோடு சேர்த்து நம்ம அவலையும் சேர்த்து அரைச்சிடுவோம். லேஸ் அவலாக இருந்தால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது அரிசி வெந்தயமும் ஊற வச்ச தண்ணி தான். அது அரைச்சிட்டு காட்டுறேன். அரைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. இது எல்லாத்தையும் இதில் விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு எனக்கு கையை விட்டு கலக்கணும். அந்த பக்கம் இப்போ இது நல்லா திக்காக இருக்குது. நம்ம மிக்ஸி அலம்பின தண்ணி கொஞ்சம் இருக்குது. இது நம்ம தோசையாக தான் வாக்க போகிறோம். கொஞ்சம் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நிறைய விட்டுறக்கூடாது. தோசை வாக்குற பதத்துக்கு இருக்கணும். இது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் இந்த இட்லிக்கு புளிக்க வைக்கிற மாதிரிலாம் புளிக்க வைக்க வேணாம். ரொம்ப காடியாக போயிடும். அப்புறம் நீங்கள் இதை தோசை பார்த்து இது பண்ணிங்கன்னா நெஞ்சு எரிச்சல் ஆயிரும். வயசானவங்களாம் சாப்பிட முடியாது. இது புளிச்சிச்சு. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான். தேங்காய்லாம் எப்படின்றதுக்குள்ளே புளிச்சிடும். தேங்காய் தண்ணி அரைச்சி வைங்க, மத்தியானம் இருக்கா கெட்டு போயிருக்குல்ல, புளிச்சு போகிறது தானே அது கெட்டு போகிறது. அதே தான் லாஜிக். தேங்காய் சேர்த்து நம்ம கறியெல்லாம் பண்ணுவோம். தேங்காய் போட்ட கறியெல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லுவோம். அது வெய்ய காலத்தில் சீக்கிரம் தேங்காய் சேர்த்தன்னு சொல்கிறதுக்குள்ள தேங்காய் சேர்த்தன் அதெல்லாம் டங் ஸ்லிப் ஆகிறது எல்லாருக்கும் சகஜம் தான். இந்த இருங்க, இதுதான் தோசை வைக்கிற பதம். இதே வாசனை செம்மையாக இருக்குது. வெந்தயம் இந்த வெய்ய காலத்தில் இந்த மாதிரி தோசை ரொம்ப நல்லது. ப்ளஸ் தேங்காயோட வாசனையும் நல்லா அந்த ஆப்பம் ஸ்மெல் மாதிரி வருது. இது இப்போ ஒரு 4 மணி நேரம் புளிக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தோசை வாத்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-2.5 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இன்னும் ஒரு
1.5 மணி நேரம் கம்பல்சரி வைக்கணும், வச்சா தான் புளிக்கும். உங்களுக்கு நான் வாத்து காமிக்கணுன்றதுக்காக தான். இதுவே கொஞ்சம் புளிச்சிருக்கு. இப்படி வராது. நம்ம அரைச்ச மாவு வந்து இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்காது, நுரைச்சி தான் இருக்குது. இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் புளிச்சதுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் இப்போ வாத்து காமிக்கிறேன். வாவ், இதே மாதிரி இது நல்லா புளிச்சதுக்கப்புறம் தோசை வாத்துக்கலாம். சும்மா இன்னும் ஒன்று வாத்துக்கோங்க, ஸ்நாக்ஸ் போல். இந்த தோசையில் இந்த விட்ட எண்ணெயோட இதுக்கு மேலே பொடியை போட்டு பொடி தோசை மாதிரி கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி பண்ணி காமிக்குவேன். இது கொள்ளு பொடி தான். கொஞ்சமா திருப்பி போட்டேன். அந்த தோசை காணாம போயிடுச்சு. அது நந்துவும் சங்கரியின் வயிற்றிற்குள் போயிடுச்சு. இது வாசனை அவ்வளோ நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. அதாவது இது இன்னும் புளிச்சு நல்லா வந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். புளிக்காமே நல்லா இருக்குது, புளிச்சதுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சுடுது. வெறும் ஒரு தோசை வார்த்தைன்னு நினைக்காதீங்க. இது வந்து புளிக்காமையும் நல்லா இருக்குது, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. அதே மாதிரி புளிச்சதுக்கப்புறம் 4-5 மணி நேரம் போகும், கண்டிப்பாக நல்லா புளிச்சிடும். எனக்கு இப்போ தான் 2 மணி நேரம் 2-2.5 மணி நேரம் ஆக போகுது, அவ்வளோ டயம் ஆகுது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா புளிச்சிடும். ஓவராக புளிச்சதுன்னா இதை சாப்பிட முடியாது, கண்டிப்பாக அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடும். அதனால் இந்த தோசை உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நந்தினிஸ் ஃபேண்டே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய். டேஸ்ட் பண்ணி ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாய். இதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி, பொடி போட்டு எனக்குலாம் வேணும். வெறும் தோசை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, பொடி போட்ட தோசை அழகில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.